அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இது வரைக்கும் போட்ட வீடியோவிலே ஒரு வித்தியாசமான வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் போட போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம், ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அம்மா வீட்டில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. மேலே ஏறி அது மேலே ஏறினா வந்துடுங்க. லீவ் அன்னைக்கு எடுத்தது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு கோர்வையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சேர்த்து போடணும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி இவ்வளோ நாள் கழித்து இதை நான் போட்டுட்ருக்கேன். இதுதான் அம்மாவோட வீடு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து படித்து எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனது, டெலிவரி, எனக்கு 2 அக்கா, எங்கள் 3 பேருக்குமே வளையக்காப்பு, மேரேஜ், டெலிவரி, நாங்கள் குழந்தைங்கள வளர்த்தது எல்லாமே இந்த வீடு தான். நிறைய மெமரிஸ் நிறைஞ்ச இந்த வீடு. இப்போ இந்த வீட்டை இடிச்சிட்டு வேற புது வீடு தான் கட்ட போகிறோம். ஓட்டு வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பனி நாள்லலாம் இருக்க முடியல. 2 பேருமே வயசானவங்க, 75+ ஆகிடுச்சு அப்பாவுக்கு. வயசானவங்களால் அந்த குளிர் அதெல்லாம் தாங்க முடியல. தர சிமெண்ட் வந்து அப்படியே வந்து ஓத வந்துடும். அப்போல்லாம் ஓட்டு வீடு தான் வந்து ஃபேமஸ், அதனால் அப்பா கட்டினாங்க. அது இப்போ வந்து அவங்களுக்கு ஒத்து வரலை. அதனால் இந்த பிளான் வந்து போட்டிருக்கோம். சரின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வந்து போகிறோம். அப்பா வந்து உடம்பு முடியல, வீட்டில் தான் இருக்காங்க. அம்மா நான் மட்டும் போகிறேன். ரொம்ப வந்து அப்பாவுக்கு கால் வந்து முடியல, ஃபுல்லாக வந்து வீங்கிடுச்சு. அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நீர் கோத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 டேஸ்க்கு வந்து ஐவி போட்டு டெய்லி வந்து போடணும், ட்ரிப் போடணும். அதில் தான் அது வந்து இன்ஃபெக்ஷன் நீர் எல்லாம் வடிஞ்சு சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமாக அவங்களால நடக்கவே முடியல, ரொம்ப முடியல. இந்த சூழ்நிலை இப்போ பண்ணியே ஆகணும், கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு வீடு. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கோம். இதுதான் நம்ம இப்போ அம்மா வீடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்லேயே நாங்கள் வந்து வாடகை வீடு பார்த்துருக்கோம். இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் அந்த வீட்டை வந்து கட்டணும். இதுவுமே வந்து கொஞ்சம் பழைய வீடு தான், இருந்தாலும் வந்து தூரமாலாம் போயிட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு வந்து வீடு கட்டுறதை வந்து பார்க்க முடியாது. பக்கத்துலேயே இருந்தால் தான் நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும். அதனால் அம்மா வீடு இருக்கிற அந்த தெருவுலையே வந்து பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஒரு 10 வீடு தள்ளி இருக்கும், பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு அக்காவை வச்சு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா 1 இயராக இங்கே வந்து வீடு சும்மாவே தான் இருந்துச்சு, அதனால் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது நம்ம வீட்டுக்கு அடுத்த நாள் வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும். முத நாள் வந்து அப்பாவுக்கு உட முடியலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். பார்த்துட்டு இட்லிக்கெலாம் மாவு ஊற வச்சுருந்தாங்க, அரிசி, அதெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இருந்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். அன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் அம்மா வீட்டுக்கு போகணும். அவங்க அப்பா கிட்ட பசங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கோயிலுக்கு வந்து போகிறோம். ஊரில் இருக்க கோயிலுக்கு வந்து போகிறோம். வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இடிச்சிட்டு புதுசாகவே வந்து கட்டணும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே குலதெய்வ கோயிலில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஒரு படையல் போட்டுட்டு ஆரம்பிக்கிறது தான் வழக்கமே. எல்லாருக்குமே அப்படித்தான், நம்ம வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க, அப்பா அம்மா பண்ணுவாங்க. அப்பா இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அம்மா மட்டும் போய் குலதெய்வ கோயிலில் வந்து படையல் போடுறது இதுதான் முதல் முறை. அதுவே கொஞ்சம் வருத்தமாக தான் அவங்களுக்கு இருந்தது, ரொம்ப வந்து அழுதாங்க. ஆனாலும் அப்பாவுக்கு சரியாகணும், நல்லபடியாக வீடு கட்டணும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஆரம்பிக்கிறோம். நல்லபடியாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒன்று, படையல் போட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு அன்னதானமும் கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் போகணும். அதுக்குள்ளேயே பாப்பாவோட அப்பா வந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அதை உடனே பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தான் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆட்டோவில் வந்து பிரியாணி பார்சல் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதோடையே அதையும் வச்சுட்டு நானும் அம்மாவும் ஆட்டோவில் போயிட்டோம். அண்ணன் வந்து வண்டியில் வந்துட்டாங்க.
நாங்கள் சொந்த ஊரில் தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்துடுவாங்க. அங்கே வந்து கோயில் வந்து ஒரு தனியாக ஒரு வயலில் இருக்கும். அதாவது கோவிலாக இருக்காது, வீரனார். அதனால் வந்து வெட்ட வழியில் இருக்கிற வீரனார்னு சொல்லுவாங்க. குதிரைலாம் இருந்துச்சு, எல்லாம் உடஞ்சிருச்சு, புதுப்பிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்னதானமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து ஒரு பக்கமாக கிச்சன் பக்கம் மட்டும் வீட்டை மேலே மட்டும் பிரிச்சுட்டு உள்ளே மட்டும் ஒரு பக்கமாக வந்து மனபூஜை பண்ணிட்டோம். ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால ஃபுல்லாக எல்லாமே பண்ண முடியாது, காலி பண்ணிட்டு அப்படிங்கிறதுனால இருக்கும்போதே மனபூஜை. வாஸ்து அன்னைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் தான் வாஸ்து வரும். அதனால் அந்த வாஸ்துவில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மனபூஜை பண்ணிட்டோம். அடுத்த நாள் வந்து வீடை காலி பண்ணி பால் காய்ச்சிருவோம். அதனால் இந்த வீட்டில் மெமரிஸ்க்காக அம்மா, நான், என்னோடய பாப்பா, நாங்கள் 3 பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சின்ன பாப்பா விளையாட ஓடிடுச்சு. அந்த வீட்டில் வந்து நம்ம லாஸ்ட்டு மெமரிஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வீடெல்லாம் காலி பண்ணியாச்சு. காலி பண்ணிவிட்டு அந்த வாடகை வீட்டில் வந்து பால் காய்ச்சிட்டோம். காலி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் எடுத்தேன், எதுவுமே இல்லை, இப்போ ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும் வீடு ஃபுல்லாக. அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப உப்பு தண்ணி ஃபுல்லாக அரிச்சிடுச்சு. எவ்வளோ பழைய வீடாக இருந்தாலும் நம்மளோட அம்மா வீடு அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். அப்படித்தான் என்னோடய அக்கா பசங்களும் அப்படி தான். பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறான். இன்னொரு அக்கா பொண்ணு வந்து காலேஜ் படிக்குது. எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஐயோ வீடு பிரிக்கிறதுக்குள்ளே எடுத்துருங்க சித்தி, அது வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் வீடியோஸ் எடுத்து அதெல்லாம் எப்படியே மிஸ் ஆகிடுச்சு. ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இதுதான் நம்ம தெரு, ரொம்ப குட்டி தெருவு. அப்புறம் அதனால் எடுத்திருந்தேன். அப்படியே காலி பண்ணிவிட்டு வெளியில் அப்படியே மனசு கஷ்டமாக உட்காந்துட்டாங்க அம்மா. இது அப்பா வந்து காலேஜில் அப்ளை பண்ணும் போது எழுதின லெட்டர், அக்கா காலேஜ் சேர்க்கும் போது, அது ஞாபகத்துக்காக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து அப்புறம் கிச்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை எடுத்து வச்சுட்டு போனேன். வந்து என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு நான் போனேன். கொஞ்சம் கிச்சன்லாம் அடுக்கி வச்சுட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து ஒரு ஆணி அடித்து அது வந்து ஃபுல்லாக வந்து நல்லா டைட்டாக கட்டி தட்டு அதெல்லாம் அதில் அடுக்கி வைக்கணும் மெயினாக. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் அடுக்கி கொடுத்துட்டு இப்படி என்னால் முடிஞ்ச வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இப்படி தான் இருக்கும் வீடு. கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு ரூமு, அப்புறம் வெளியில் ஒரு பெரிய வெராண்டா இருக்கும், அவ்வளோதான். அப்பா அம்மா 2 பேர் தான், அவங்களுக்கு இது போதும். ஆனால் பொருள் எல்லாமே அடைச்சிக்கிச்சு. நாங்கள் வருவோம், ஆனால் தங்க மாட்டோம், வந்துட்டு போயிடுவோம். ரொம்ப தூரம் இல்லை, அதனால் வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும். வந்துட்டு நான் போயிடுவேன். தங்குறதில்ல, அவங்க 2 பேர் தானே, அதனால் போதும். இதுவே 4000 வாடகை, 40,000 அட்வான்ஸு. டவுன்லலாம் இப்படி தான் இருக்கும், வாடகை அட்வான்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொருளெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிடா எடுத்துகிட்டு வர போகிறோன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். எப்படியோ கொண்டு சேர்த்தாச்சு. இனி வீடை கட்டி முடிச்சுட்டு இதெல்லாம் கொண்டு சேர்க்குறது தான் பெரிய வேலை. அது எப்படி முடியும்ன்ட்டு அது ஒரு இதுவாக இருக்குது. இப்படி தான் இருந்துச்சு வீடு. பால் காய்ச்சி முடிச்சுட்டு இங்கே வந்து இருந்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு செட்டே ஆகலை. நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு மன ரீதியாக ஒரு விஷயம் இருக்கும். எங்கே வந்தாலும் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் நம்ம வந்து வருஷ கணக்காக இருந்த வீட்டில் இருந்தால் தான் அந்த நிம்மதி, ஏதோ ஒன்று இருக்கும் குறை. அந்த மாதிரி எப்படா வீடு கட்டிட்டு போவோன்னு இருக்கவங்களுக்கு எனக்கு வந்து புது இடம் ஒரு மாதிரி செட் ஆகலைன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீடு இடிச்சிட்டோமா, எப்படி இடிச்சிருக்கோம், வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் எல்லாம் காமிக்க முடியாது, லென்த்தியாக போகும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பாருங்கள். வீடு கட்டுறது என்ன ஏது அப்படிங்கிற வீடியோஸ் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.